Good morning students. Standard variance la நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மெட்டீரியல் வேரியன்ஸ் பார்க்குறோம். ப்ராப்ளம் 6 1 to 5 நேற்று வீடியோவில் எடுத்துட்டேன். இன்னைக்கு ப்ராப்ளம் 6 பார்க்குறோம். From the following information compute the material variance. இதில் 3 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் A, மெட்டீரியல் B, மெட்டீரியல் C கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிங்கிறது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஏக்கு 10, பிக்கு 10 கிலோஸில் கொடுத்துருக்காங்க. 20 கிலோஸ், சி 20 கிலோஸ். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 2 ரூபா, 3 ரூபா, 6 ரூபான்றது பர் கேஜி. ஓகேங்களா? அப்போ 1 கிலோ 2 ரூபானா 10 கிலோ எவ்வளோனா 20 ரூபா. டோட்டல் கேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி. ஓகேங்களா? அந்த டோட்டல் குவான்டிட்டியோட மொத்த டோட்டல் அதே போல டோட்டல் கேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது மல்டிப்ளை பண்ணி வந்ததுல காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் 200 rupees. ஓகே, நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவல் குவான்டிட்டி ஏக்யூ 5 kgs, 10 kgs, 15 kgs ரெஸ்பெக்டிவ்லி ஏபிசி. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 3 ரூபா, 6 ரூபா, 5 ரூபா. இது காஸ்ட் பர் கிலோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 ரூபா. 6 கிலோ 6 ரூபா 1 கிலோனா 10 கிலோ எவ்வளோ? 60 ரூபா. 1 கிலோ 5 ரூபானா 15 கிலோ எவ்வளோ? 75 ரூபா. ஓகேங்களா? இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு 150 rupees ஆயிருக்கு. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5 rupees ஆயிருக்கு. டோட்டலாக ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி 30 rupees ஆயிருக்கு. 30 கிலோஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம டோட்டலும் போட்டோம், இண்டிவிஜுவலாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அதோட டோட்டல் ஏபிசிக்கு, மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் அதோட டோட்டல் ஏபிசி, மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் அவங்களோட டோட்டல். அடுத்தது மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கடைசியாக மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ்னுட்டு கால்குலேட் பண்ணி செக் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வரும். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஏபிசி பார்க்க போகிறோம். இதில் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸில் ஏவோடது 10 கிலோ, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 2 rupees. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 20 வருது. அதே போல் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 5 கிலோஸ் இருக்குது, 3 rupees இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது உங்களுக்கு? 3 5s are 15 கிடைக்குது. இப்போ 20ல் 15 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 5. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபேவரபுளாக இருக்குது. ஓகேங்களா? ஏவோடது எவ்வளோ வந்திருக்கு? ஃபேவரபுள் வந்திருக்கு. அதே போல் பியோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 20 கிலோ, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 3 ரூபா. 3 × 20 எவ்வளோ? 60. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் 60 ரூபா ஆயிருக்கு. அதே போல் ஆக்சுவல் குவான்டிட்டி 10 கிலோ, ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ? 6 ரூபா. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 60 ரூபா வருது ஆக்சுவல் காஸ்ட். இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்லேருந்து ஆக்சுவல் காஸ்ட் சப்ராக்ட் பண்ணால் 60ல் 60 போயிடுச்சுன்னா 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிக்கு வரும். மெட்டீரியல் சியில் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 20 கிலோ, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 6 ரூபா. 20 × 6 120 ரூபா டோட்டலாக ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு. அதே போல் மைனஸ் போட்டுக்கோங்க. ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 15 கிலோ. சியோடது 15 கிலோ. சியோடைய ஆக்சுவல் குவான்டிட்டி போட்டாச்சு 15 kgsன்னு. ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளவு? 5 rupees. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 75 rupees கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சியோடைய டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்லேருந்து ஆக்சுவல் காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணுறோம். பண்ணோம்னாக்கா உங்களுக்கு 45 rupees கிடைக்கிது. ஃபேவரபுளாக கிடைக்கிது, அதாவது பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு ஆக்சுவல் காஸ்ட்டை விட அதிகமாக இருந்தால் அது பாசிட்டிவ், ஃபேவரபிள். ஓகேங்களா? அதனால F1 போட்டுக்கிறோம். இப்போ டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ஏபிசியோட டோட்டல், ஏவோடது 5F, பியோடது 0, சியோடது எவ்வளவு? 45F. இப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஏன்னா எஃப்லேயே வந்ததுனால, ஃபேவரபிளில் வந்ததுனால ஏவையும் சியையும் ஆட் பண்ணுறோம். 45 + 5 எவ்வளவு? 50. 50 எதில் வரும்? அட்வர்ஸில் வருமா ஃபேவரபிளில் வருமானாக்கா ஃபேவரபிளில் வருது. ஓகே, ஸோ டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் எவ்வளவு? 50 ரூபா அப்படின்றது ஃபேவரபிளில் வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். சரியா? மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸு என்ன ஃபார்மேட்டு? ப்ரைஸ்னாலே உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ டேபிளர் காஸ்ட்லேருந்து ஏவோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 2 ரூபா, ஏவோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் 3 ரூபா, ஏவோடைய ஆக்சுவல் குவான்டிட்டி 5 rupees. 2 rupees 3 rupees போகாது, அதனால -1 வருது. 1 5s are 5 அட்வர்ஸில் வருது. ஓகேங்களா? நெகட்டிவில் போகிறதுனால. அதே போல் மெட்டீரியல் பியோடைய ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 3 rupees, ஆக்சுவல் ப்ரைஸ் 6 rupees. 3ல் 6 போகாது, -3 வரும், எனக்கு நெகட்டிவ்ல போகுது. ஓகேங்களா?
-3 into 6 10 எவ்வளவு 30 rupees அட்வர்ஸ்ல எழுதிடுறோம். நெக்ஸ்ட் சியோடது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 6 ரூபாய், ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு 5 rupees. ஓகேங்களா, 6 ரூபாயில 5 ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் 1 ரூபா இருக்கு. அதுல உங்களுக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு 15 ரூபாய், 15 கிலோ. ஓகே, 15 கிலோ இன்ட்டு 1 எவ்வளவு 15 kgs, 115 ஆர் 15 kgs வருது. எஃப்ல போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்றோம், நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் கண்டுபிடிக்கும் போது இந்த அட்வர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 30 + 5 35 அட்வர்ஸ் வருது. ஓகேங்களா, 15 என்ன வருது உங்களுக்கு எஃப் வருது, ஃபேவரபிள் வருது. இப்போ ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கு. அட்வர்ஸும் ஃபேவரபிளும் நம்ம ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் தான் பண்ண முடியும், ஏன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துருக்கு. ஸோ 15ல் 35 போயிடுச்சுன்னா மிச்சம் 20 அட்வர்ஸ் நமக்கு மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸில் வந்துடுச்சு. இப்போ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஃபார்மேட் என்ன உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, யூசேஜ்னாலே குவான்டிட்டி தான். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆக்சுவல் குவான்டிட்டி சப்ட்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சர் கூட ஆக்சுவல் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ ஏவோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 10 கிலோ இருக்கு, ஆக்சுவல் குவான்டிட்டி 5 கிலோ இருக்கு. 10ல் 5 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5 இருக்கு. 5 2s are 10 ஃபேவரபிள் வந்துடுச்சு. பியோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 20 இருக்கு, 20 kgs, ஆக்சுவல் குவான்டிட்டி 10 kgs இருக்கு. 20ல் 10 போயிடுச்சுன்னா மிச்சி 10 kgs இருக்கு. இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது உங்களுக்கு 30 ஃபேவரபிளில் வந்திருக்கு, 30 rupees. சியோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 20, ஆக்சுவல் குவான்டிட்டி 15. 20ல் 15 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5 இருக்கு. 5 6 are 30. 30 எப்படி இருக்கு ஃபேவரபிளில் இருக்கு. இப்போ மூணுமே ஃபேவரபிள் வந்ததுனால நீங்கள் என்ன செய்றீங்க, மூணுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. 30 + 30 60 + 10 70 ஃபேவரபிள்ன்றது உங்களுக்கு மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸில் கிடச்சிருச்சு. டோட்டல் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸையும் போட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறோம், மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸுக்கு கால்குலேஷன் இருக்கு. ஃபார்மேட்டு RSQ - AQ × SP. RSQனா என்ன சொல்லிட்டு, RSQனாக்கா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஓகே, ஸோ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கால்குலேட் பண்ணணும்னாக்கா தனி ஃபார்மேட் இருக்கு. SQ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இண்டிவிஜுவலாக வச்சுட்டு டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ரேஷியோக்கு இப்படிதான், இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஓகேங்களா, ரேஷியோ வந்த உடனே அதுலேருந்து என்ன செய்யுங்க, டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணுறீங்க, பண்ணி வர்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ ஏபிசி மூணுத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னன்றது கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஏவோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு 10 ரூபாய். அதே மாதிரி டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு, ஏபிசி மூணுத்தையும் ஆட் பண்ணாக்க ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி உங்களுக்கு 50 கிடைக்குது. ஓகேங்களா, இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு, டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்குது. ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், கேன்சல் பண்ணி டோட்டல் போட்டோம்னா உங்களுக்கு 6 rupees கிடைக்குது. பிக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இண்டிவிஜுவலாக எவ்வளவு 20, பியோடது 20 kgs இருக்கு. அதே போல் ஏபிசி மூணுத்தோடைய டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்க 50 கிடைக்குது. இன்ட்டு அட்வர்ஸ் எவ்வளவு, பியோடைய அட்வர்ஸ் மட்டும் எவ்வளவு 30 இருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன செய்கிறோம், கால்குலேஷனுக்கு வரும். கால்குலேஷன் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 12 rupees கிடைக்குது பியோடது. நெக்ஸ்ட்டு சியோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மட்டும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாய், டிவைடட் பை சியோடைய ஏபிசி மூணு பேருடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி 30 rupees கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன செய்கிறோம், யூனிட்ஸில் வரும் 30 units. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு 12 rupees வருது. ஓகேங்களா, ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஏபிசி மூணுத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஏக்கு 6 ரூபா, பிக்கு 12, சிக்கு 12 வந்துருச்சு. அடுத்தது மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ்னா என்னது, ஏவோடது இப்போ ஃபர்ஸ்ட்டு கவனிச்சிங்கன்னா மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் தான் இங்கே ஆல்ரெடி நம்ம ஃபார்மேட் போட்டு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணும்போது RSQ - AQ × SP வருதுங்களா. இப்போ இதில் RSQயோட வேல்யூ என்ன நமக்கு தெரியணும், ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட, அது தெரிஞ்சாதான் -AQ × SP × SPன்னு போடுவோம். ஓகேங்களா, ஸோ
ஏவோடது ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டுக்கு வரும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு ஃபார்மேட் என்னது? இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ மெட்டீரியல் கவனிங்க. இப்போ ஏவோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 10 கிலோ. டோட்டல் ஸ்டாண்டர்ட் ஏபிசி டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 50 கிலோ இன்ட்டு டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி 30 கிலோ. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 6 கிடைக்கும். ஓகேங்களா? இதுல எதுவுமே என்ன வரல, உங்களுக்கு எஸ்பி மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி பிக்கும் என்ன செய்யறோம், நம்ம பி அண்ட் சிக்கும் கால்குலேட் பண்றோம். பியோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், சாரி ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? ரெடியா நீனு? அங்கே எங்கே போகிற நீனு? நெட் ஆஃப் பண்ணிடு. சியோடதும் அதே மாதிரி கால்குலேட் பண்ண போகிறோம். சியோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 20. ஓகே, டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி உங்களுக்கு ஏபிசி மொத்தமாக ஆட் பண்ணால் 50 கிடைக்குது. இன்ட்டு சியோடைய ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 30. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்கியூ அதாவது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 12ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஆர்எஸ்கியூ ஏவோடது 6, பியோடது 12, சியோடது 12 கேஜஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கேஜஸ் தான், ருபீஸ் கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்கியூன்னு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க, அதனால நம்ம குவான்டிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஆர்எஸ்கியோட குவான்டிட்டி எவ்வளோ கிலோன்றது ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன செய்கிறோம், மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் போடுறோம். அதாவது ஃபார்மேட்டுக்குள்ளே இப்போ தான் வரும். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸோட ஃபார்மேட் என்னது? ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ இன்ட்டு எஸ்பி. ஆர்எஸ்கியூ கால்குலேட் பண்ணிட்டோம், அது கூட ஏக்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும், அது கூட எஸ்பியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ஏபிசி இது வந்துடுது. ஓகேங்களா? இப்போ ஏக்கு எடுத்துக்கிறோம். கவனிங்க, ஆர்எஸ்டி ஏவோடது எவ்வளவு? 6 என்டர் பண்ணிட்டோம். மைனஸ் எஸ்கியூ எவ்வளவு? ஏவோடது ஃபார்மேட் பிரகாரம் ஏக்யூ. ஸோ ஏவோடது ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 5 இருக்கு. 6ல் 5 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1, அது கூட 2ன்றது என்னது? ஃபார்மேட்டில் உங்களுக்கு எஸ்பி கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2. 2ங்கிறது உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஃபேவரபிளில் வந்திருக்கு. அதே போல் ஆர்எஸ்கியூ ஏவோடது எவ்வளவு? 12 இருக்கு. அதில் 12 என்ன செய்யணும்? ஆர்எஸ்கியூவை ஏக்யூவோட சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ பியோடைய ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 10. 12ல் 10 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கு. அதோட எஸ்பி எவ்வளவு? உங்களுக்கு பியோடைய எஸ்பி 3ன்னு இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 3s are 6ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 6ங்கிறது ஃபேவரபிளில் தான் வந்திருக்கு, பாசிட்டிவில் வந்திருக்கு. சியோடது ஆர்எஸ்கியூ எவ்வளோ? உங்களுக்கு 12 இருக்கு. சியோடது ஏக்யூ எவ்வளவு? 15 கேஜஸ். 12ல் 15 போச்சுன்னா -3 கிடைக்கும், ஏன்னா 12ல் 15 போகாது. இன்ட்டு 6 எஸ்பி இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா 3 6 18ங்கிறது அட்வர்ஸில் நெகட்டிவில் போகிறதுனால அட்வர்ஸ் வருது. இப்போது டோட்டல் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? டோட்டல் பண்ணும்போது ஃபேவரபிள்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். 6 + 2 எவ்வளவு? 8. ஏங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு சியில் மைனஸில் வந்ததுனால 18A. ஸோ 18ல் 8 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 10. 10ங்கிறது என்ன வருது? அட்வர்ஸில் வருது. ஓகேங்களா? ஏன்னா பெரிய நம்பர் சைன் ஏல இருக்கிறதுனால 10A கிடச்சிச்சு. அடுத்தது மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ். ஓகேங்களா? அதுக்கு ஃபார்மேட் என்ன உங்களுக்கு? எஸ்கியூ மைனஸ் ஆர்எஸ்கியூ இன்ட்டு எஸ்பி. ஸோ ஏவோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 10, ஏவோடைய ஆர்எஸ்கியூ இப்போ தான் கால்குலேட் பண்ணோம் 6. 10ல் 6 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 4. எஸ்பி எவ்வளோ? ஏவோடது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 2. ஓகேங்களா? 4 × 2s are 8ங்கிறது பாசிட்டிவ் வர்றதுனால ஃபேவரபிள் வரும். அதே போல் பியோடது எஸ்கியூ எவ்வளவு? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 20.
ஓகேங்களா. ஆர்எஸ்கி பியோடது எவ்வளவு 12ன்னு இப்போ கால்குலேட் பண்ணோம். 20ல் 12 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 8. 8 என்ன செய்யணும், பியோடைய ஃபார்மேட் பிரகாரம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 3s are 24 ஃபேவரபிளில் வருது. ஓகேங்களா. அதே போல் சியோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 20 இருக்குது. அந்த டேபிள் காலத்தில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்கி நம்ம கண்டுபிடிச்சோம். சியோடைய ஆர்எஸ்கி எவ்வளவு உங்களுக்கு 12. 20ல் 12 போயிடுச்சுன்னா 8. ஓகேங்களா. சியோடது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளவு 6. 6 8s are 48 ஃபேவரபிளில் வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், நம்ம ஏபிசியோடது ஸ்டாண்டர்ட் யூசேஜ் வேரியன்ஸ் சப் யூசேஜ் வேரியன்ஸை ஆட் பண்ணுறோம். எல்லாமே ஃபேவரபிள் வந்ததுனால 8 + 24 + 48 எவ்வளவு 80 ஃபேவரபிளில் எழுதிட்டோம். ஓகேங்களா. இப்போ கிராஸ் செக் எப்பவும் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிப்போம். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட டோட்டல் எவ்வளோ கிடச்சிது, நமக்கு 50 ஃபேவரபிளில் கிடச்சிருச்சு. இந்த 50 ஃபேவரபிள் கரெக்டானு பார்க்கணுன்னா நம்ம என்ன செய்கிறோம், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் டோட்டலும் ப்ளஸ் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் டோட்டல் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் உங்களுக்கு. அந்த ஆன்சரும் இங்கே எம்சிவியோட ஆன்சரும் ஒன்றா இருந்ததுன்னா நம்ம போட்டது ரைட்டு. மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் டோட்டல் எவ்வளவு 20 அட்வர்ஸில் வந்திருக்கு. டோட்டல் மெட்டீரியல் யூசேஜோட வேரியன்ஸ் எவ்வளவு 70 எஃப்ல வந்திருக்கு. இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட்வர்ஸும் ஃபேவரபிளும் வந்ததுனால இதை சப்ராக்ட் பண்ணுறோம் நம்ம. அப்போ 70ல் 20 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 50. 50ங்கிறது என்னது ஃபேவரபிள். ஓகேங்களா. ஏன்னா பெரிய நம்பர் சைன் எதில் இருக்கோ அதுதான் போடுறோம். 50 ஃபேவரபிள். ஸோ இங்கேயும் உங்களுக்கு எம்சிவியும் 50 ஃபேவரபிள். இங்கே செக் பண்ணதுலையும் 50 ஃபேவரபிள் வந்ததுனால இந்த சம் கரெக்ட். ஓகேங்களா. ஓகே, இதுதான் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.